தொடர்ச்சியாக அரசு பேருந்து விபத்தில் ஈடுபடுவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று நடந்த விபத்து அரசு பேருந்தினுடைய டயர் வெடிச்சு மீடியனை தாண்டி ஆப்போசிட்ல வர்ற 2 காரு மேல இடிச்சு 9 பேர் இறந்திருக்கிறாங்க. சிவகங்கை பகுதி ஒரு பகுதியிலும் கூட. அதனால் தமிழகத்தில் அரசு பேருந்து எல்லாம் ஆடிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அரசு பேருந்தை முறையா பராமரிக்கிறாங்களா? அரசு பேருந்துக்கு மெயின்டெனன்ஸ் நடக்குதா? இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லாஸ்ல ஓடுறதுனால ரொட்டீன் மெயின்டெனன்ஸே பண்ணலையா? பிரேக் செக் பண்றாங்களா? எல்லா எக்யூப்மெண்ட்டும் செக்கிங் இருக்கா? அதை ப்ராப்பரா கையெழுத்து போடுறாங்களா பிரேக் இன்ஸ்பெக்டர்? அதனால் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐயம் என்னன்னா, தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்துல அரசு பேருந்து தொடர்ச்சியா இருக்கு. தீப்பிடிக்குது, ஆப்போசிட்ல வர்ற கார் அடிச்சு 9 பேர் இறக்குறாங்க. இது எந்த காரணத்திற்கும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விபத்துக்கள். ஆனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசு இதை கம்பீரமா எடுத்துக்கணும். எல்லா ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்தந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை ஆடிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி தரச் சான்றிதழை மறுபடியும் ஒரு முறை கொடுக்கணும். குறிப்பாக 10-15 ஆண்டுகளுக்கு மேல ஒரு அரசு பேருந்து ரோட்ல இருக்குன்னா அதற்கான ரோடு வர்த்தின சர்டிபிகேட் இருக்கா அப்படிங்கறதையும் கூட பார்க்கணும். காரணம் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்தினால எங்களுக்கு அந்த ஐயம் ஏற்பட்டு இருக்கிறது.